ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான குக்கிங் எபிசோடில் சொரக்காய் சட்னி. இந்த காயை பொரியல் வச்சா சாப்பிட மாட்டாங்க. அப்போ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன சட்னினே தெரியாமல் சாப்பிட்ருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சீக்கிரட்டை சொல்லிடலாம். வாங்க இந்த சட்னி எப்படி பண்ணணுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு உளுந்து காஞ்ச மிளகாவை போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகா நல்லா வறுத்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சோண்டு பெருங்காயம், பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. சட்னிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணி வதக்கிடுங்க. ஒரு தக்காளி, அந்த தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் சொரக்காவை தோல் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடுங்க. கொஞ்சோண்டு புளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. தண்ணி ஊற்ற வேண்டாம், இந்த காயிலே நிறைய தண்ணி விடும். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் க்ளோஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். அரை ஸ்பூன் தனியா பவுடர் அதுவும் ஆட் பண்ணிடுங்க. 15 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு தாளிப்புக்கு எண்ணெய் சூடானோடனே கடுகு, சீரகம், உளுந்து, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து சட்னியோட மிக்ஸ் பண்ணி இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய்.